ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 39. தாமச சுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ஆச்சரியக்கத்தகாத ஆதலால் அதை நான் விஸ்தாரமாக சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாருன்னா, பருகத்தகாததையும் பருகத்தகாததை பருகுவதாலும், இது எல்லாமே உல்டா தானே. தமசிக் அப்படிங்கிறது, இப்போ நம்ம சாத்விக் சுகம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல வைராகியத்தின் துணை கொண்டு கஷ்டத்தை தான் நீ சுகமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் ராஜச சுகத்துல பிகினிங்ல ஒரு சுகம் கிடைக்கும், ஆனா அது பின்னாடி பயங்கரமான துக்கத்துல போய் முடியும். அதுல வந்து பிகினிங்ல கஷ்டமா இருக்கும், அது வைராகியத்தை துணை கொண்டு நீ சுகமா அனுபவிச்சிட்டேன்னா பேரானந்தமே கிட்டிவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க வந்து பிகினிங்ல ஒரு சுகம் கிடைக்கிற மாதிரி இருந்து பின்னாடி பெரிய துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இப்ப தாமசம் அப்படிங்கிறது பிகினிங்ல எண்டு எல்லா இடத்துலயுமே அது அவன் சுகம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். பட் இது எப்படி சுகம் கிடைக்குதுன்னு அவனுக்கு தெரியல. இது சொல்றதுக்கு என்ன சொல்றாரு? பருகத்தகாததை பருகுவதால், உண்ணத்தகாததை உண்பதால், அது எப்படி சுகமா இருக்க முடியும்? பட் இவனுக்கு அதுதான் சுகமா தெரியுது. பருகத்தகாததை பருகுவதாலும், உண்ணத்தகாததை உண்பதாலும், வேசியின் சேர்க்கையாலும், எதிர்பட்டவனை அடித்துக் கொள்வதாலும், சோ ஈவு, இரக்கம், தயை, தாட்சண்யம், அன்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சரியா? எதிர்பட்டவனை அடித்துக் கொள்வதாலும், பிறர் சொத்தை அபகரித்துக் கொள்வதாலும், சோம்பலாலும், நித்திரையாலும். அவ்வளவுதாங்க. ரொம்ப எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பேசிக்கலி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சோம்பல், நித்திரை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு. அது போக எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்பட்டவனை அடித்துக் கொள்ளுதல், பிளஸ் உண்ணத்தகாததை உண்ணுதல், பருகத்தகாததை பருகுதல், பிறர் சொத்தை அபகரித்தல். சோ இது எல்லாமே தாமச சுகத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஏற்படுவதாய் தன்னுடைய நன்மை தன் லட்சியத்தில் ஒரு காலம் தோன்றாதபடி செய்து வைக்கும் சுகம். தனக்கு நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் கூட லட்சியத்துல வைக்காம நாம தான்றொன்றித்தனமாக செய்கின்ற ஒரு சுகம் தாமச சுகம் என்று அழைக்கப்படுகின்றது. சர்வவிதத்தாலும் அதுவே தாமசமாகும். இது ஆச்சரிக்கத்தகாதது ஆனதால் இதை நான் விஸ்தாரமாக சொல்லவில்லை. இதை நம்ம வந்து அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப டீட்டெயிலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன பேசுறாரு அப்படிங்கிறது வருது. வேறாக இருக்கும் கர்மத்தின் பேதத்தால் பலனான சுகமும் 3 விதமாக பேதப்படுவது சாஸ்திரத்தின் முறைப்படி உனக்கு சொல்லி தீர்ந்தது. எல்லாத்துக்குமே கர்மம் தான் பேசு. அந்த கர்மத்தின் பலன் அப்படிங்கிறது சுகம், டிஃபரெண்டான சுகமாக மாறி வருகிறது. அது எப்படி 3 விதமான சுகமாக இருக்கிறது அப்படிங்கிறத உனக்கு டீட்டெயிலா சொல்லி முடிச்சிட்டேன். இவ்வுலகில் பெரிதும் சிறிதுமாக இருக்கும் வஸ்துக்களுக்கும் இவ்வுலகில் பெரிதும் சிறிதுமாக இருக்கும் சகல வஸ்துக்களும் எந்த 3ன்னா கர்மம், கர்ம பலன், கர்த்தா. அதாவது செய்பவன், செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவு, செயல். சோ இந்த 3ன் சம்பந்தத்தை கொண்டுதான் ஒட்டுமொத்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. சரியா? கர்த்தான்னு ஒருத்தன் இருப்பான். கர்த்தா வந்து சும்மா எல்லாம் வந்து கர்மம் பண்ண மாட்டான். ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் கர்மம் பண்ணுவான். அப்போ அந்த பலனை எதிர்பார்த்து கர்த்தா ஒரு செயலை செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ இந்த 3 திரிபுடிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த திரிபுடிகள் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லையா? சோ இந்த கர்த்தா, கர்மம், கர்மபலன் என்ற இந்த திரிபுடிகள் அடங்கி போனவையாகவே இருக்கின்றன. உலகில் எல்லாருமே இதுக்குள்ள அடங்கி போனவர்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிருப்பாங்க. வஸ்திரமானது நூலால் ஏற்பட்டது போல் இந்த திரிபுடி முழுவதும் குணங்களால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த திரிபுடியும் கூட கடைசியில எப்படி இருக்கும் அப்படின்னா முக்குணங்களால் தானே இருக்கும். முக்குணங்களால் ஏற்பட்டதாகத்தானே இருக்கும். இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தாமச கர்த்தா, சாத்விக கர்த்தா எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. கர்மம், சாத்விக கர்மம், ராஜச கர்மம் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. சோ இப்படி இந்த 3ன் அடிப்படையில் இருப்பதால் இந்த 3ன் அடிப்படையில் தான் முக்குணங்கள் சேர்க்கையும் இந்த 3ல் அடங்கி இருப்பதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல வர்ணங்களை பத்தின ஒரு விரிவான விளக்கம் வருகிறது. முக்குணங்களின் வியாப்தியில் இருந்து தோன்றிய 4 வருணங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் போகுது. நாளைக்கு பார்க்கலாம்.